Good morning students. Next civics lesson 2 opposition party. இப்போ வந்து opposition partyனா எதிர்க்கட்சி. இப்போ the party which gets the second largest number of seats next to the majority party in the election is called the opposition party. இப்போ வந்து ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இப்போ ஒரு எந்த கட்சி வந்து பெரும்பான்மையான அளவுக்கு தொகுதியில் ஜெயிச்சு இருக்கோ அது வந்து ஒரு மாநிலத்தை ஆளுங்கட்சியாக இருக்குது. இப்போ அந்த கட்சிக்கு அதாவது அடுத்தது செகண்டாக வந்து அப்போ தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் வந்து எதிர்க்கட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஆளுங்கட்சிக்கு அடுத்த இது வந்து எதிர்க்கட்சி. அடுத்தது வந்து and effective opposition is very essential for the successful operation of the democracy. இப்போ மக்களாட்சி, நம்ம நாடு மக்களாட்சி வந்து வெற்றிகரமாக செயல்படுவதற்கு அந்த எதிர்க்கட்சி வந்து ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஒரு கட்சியாக காணப்படுகிறது. அப்போ மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்க்கட்சி மிகவும் அவசியம். அது வந்து எதிர்க்கட்சி ரொம்ப அவசியம். இப்போ வந்து they are as important as that of ruling party. அது அந்த எதிர்க்கட்சி இருக்கு இல்லையா, அது ஆளுங்கட்சியை போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக கருதப்படுகிறது. தே செக் தி ஆட்டோக்ராட்டிக் டெண்டன்சிஸ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி. இப்போ இந்த எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சியின் தன்னிச்சையான போக்கினை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. இப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து அது தன் இஷ்டத்துக்கு வந்து ஒரு நாட்டை வந்து ஆளுது அப்படின்னா அதை வந்து அந்த தன்னிச்சையான போக்கினை வந்து கட்டுப்படுத்துகிற ஆற்றல் வந்து அந்த எதிர்க்கட்சிக்கு உண்டு. தே கிரிட்டிக்கலி எக்ஸாமின் தி பாலிசிஸ் அண்ட் பில்ஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தி கவர்மெண்ட். இப்போ அந்த எதிர்க்கட்சி வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களெல்லாம் தீவிரமாக விமர்சிக்கும். அது சரியாக தவறா அவங்க பார்வைக்கு அது தவறாக இருந்ததுன்னா அது வந்து மக்களுக்கு சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து அது தீவிரமாக அதை ஆராய்ஞ்சு என்ன பண்ணுன்னா விமர்சிக்கும். அதாவது குற்றங்குறைகள் எல்லாம் சொல்லி அது வந்து விமர்சனம் பண்ணும். தே ரைஸ் their வாய்ஸ் ஆன் தி ஃபெயிலியர்ஸ் அண்ட் ராங் பாலிசிஸ். எதிர்க்கட்சி அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகள் எல்லாம் அது என்ன பண்ணும், அந்த எதிர்க்கட்சி வெளிப்படுத்தும். தே ஹைலைட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் விச் ஆர் நாட் ஆக்டட் அப்பான் தி கவர்மெண்ட். இப்போ அரசால் செயல்படுத்தப்படாத விவகாரங்கள் குறித்து அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். இப்போ வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஒரு கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த காரியம் செய்வேன், இதை செய்வேன், அந்த பழைய ஆட்சியில் இதெல்லாம் செய்யலை, நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படிலாம் சொல்லி சில ப்ராமிஸ்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க செய்யாமல் இருந்தால் அப்போ அரசால் செயல்படுத்தப்படாத விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சி வந்து அதனுடைய முக்கியத்துவத்தெல்லாம் என்ன பண்ணும், நமக்கு வெளிப்படுத்தும். த லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் பார்ட்டி என்ஜாய்ஸ் தி ரேங்க் ஆஃப் கேபினட் மினிஸ்டர். இப்போ எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, அதுதான் வந்து கேபினட் அமைச்சர் அந்தஸ்து. அந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்த அந்தஸ்தை வந்து கொண்டிருப்பார். A multi-party system, a single party sometimes may not secure the majority required to form the government. இப்போ வந்து இது வந்து நெக்ஸ்ட் வந்து கொலிஷன் கவர்மெண்ட்னா கூட்டணி அரசாங்கம். இன் எ மல்டி பார்ட்டி சிஸ்டம் எ சிங்கிள் பார்ட்டி சம்டைம்ஸ் மே நாட் செக்யூர் தி மெஜாரிட்டி ரிக்வயர்ட் டு ஃபார்ம் தி கவர்மெண்ட். இப்போ பல கட்சி அமைப்பில் நம்ம நாட்டில் வந்து பல கட்சிகள் காணப்படுது. இந்த பல கட்சி அமைப்பில் சில நேரங்களில் வந்து ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை ஒரு கட்சி பெறுவதில்லை. உதாரணத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதில் வந்து ஒரு பெரும்பான்மையான தொகுதியில் வாக்குகள் பெற்று பெரும்பான்மையான தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றிருக்கணும். அப்போ தான் ஒரு கட்சி வந்து ஒரு மாநிலத்தை ஆள முடியும். உதாரணத்துக்கு 234 தொகுதிகள் ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அதில் வந்து அது எத்தனை கட்சியில் அது ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னா, எத்தனை தொகுதிகளில் அது ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு 234க்கு 137க்கு மேலே அது வந்து என்ன பண்ணியிருக்கணும், தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். அப்படி வந்து ஜெயிக்கலை அப்படின்னா, அந்த அத்தனை தொகுதியில் ஜெயிக்கலை அப்படின்னா அந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ இந்த பல கட்சி அமைப்பில் சில நேரங்களில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை ஒரு கட்சி பெறுவதில்லை. இது போன்ற சமயத்தில் சில கட்சிகள் வந்து இணைந்து அரசாங்கத்தை அமைக்கின்றன. இப்போ கம்மியாக சப்போஸ் சில கட்சிகள் வந்து கம்மியான தொகுதியில் வந்து அது வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னா வேற ஒரு கட்சி தொகுதியில் ஜெயிச்சிருக்குல்ல அந்த கட்சியை கூட்டணி அமைச்சுப்பாங்க, தன்னோட கட்சியில் ஜாயின் பண்ணிப்பாங்க, சேர்த்துப்பாங்க. அப்போ
அந்த மாதிரி சேர்த்து சில கட்சிகள் வந்து அரசாங்கத்தை அமைக்குது. இப்படி அமைக்கப்படுற அரசாங்கத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இதுதான் கூட்டணி அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து 5th ரோமன் லெட்டரில் 4th கொஸ்டின் உங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்புகிறேன். அதை நீங்கள் படித்து ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.